திரு வெள்ளரசன் அவர்களின் சென்னியின் வாழ். மறுநாள் திருமண தேர்வு தொடர்ந்தது. அன்றும் பல அரசகுமாரர்கள் மதுரையை வந்து அடைந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் பாண்டிய நாட்டின் மருமகனாகிவிட வேண்டும் என்ற ஆசை அதிக அளவில் இருந்தது. போட்டியில் வெற்றி பெற பலவித உடற்பயிற்சிகளையும் செய்து வந்தனர். அவையின் இருக்கைகளில் அவைக்குரிய அனைவரும் காணப்பட்டனர். பாண்டியரும் சேரரும் நட்போடு அருகருகே இருக்கைகளில் அமர்ந்திருக்க, பாண்டிய நாட்டின் குட்டி இளவரசன் மாத்திரம் பாண்டியன் மடியில் அமர்ந்திருந்தான். பெட்டங்கொட்டார், மோகூர் பழையன், அமைச்சர் பெருமக்கள், புலவர் பெருமக்கள் போன்றோர் எல்லாம் அன்று யாரேனும் அந்த யாழிச்சங்கிலியை தகர்த்து விட மாட்டார்களா என்று ஆர்வமாக காத்திருந்தனர். முற்றத்தில் அங்கேற்கண்ணியும் அவளுடைய தோழிகளும் நின்றிருக்க, பாண்டிய நாட்டு பட்டையை அணிந்து கொண்டு புது பொலிவுடன் காணப்படும் சோழ தூதன் கொற்றவன் தன் இரு கைகளையும் பின்புறமாக கட்டியபடி அவையின் ஓரத்தில் மற்ற அதிகாரிகளுடன் நின்று கொண்டிருந்தான். கட்டியங்காரனின் குரல் அடங்கியதும் போட்டி தொடங்கியது. யாழிச்சங்கிலியின் முன் ஒருவன் வந்து நின்றான். திண்ணிய உடலமைப்பு கொண்ட ஆண் அழகனவன். சிவந்த மேனி உடையவன். கீழாடையாக வெண்ணாடையும் மார்பில் குறுக்கே ஒற்றைப்பட்டையும் பலவிதமான அணிகலன்களையும் அணிந்திருந்தான். அவனுக்கு மீசையும் கொண்டையும் பிடரியும் கருகரவென்று வளர்ந்திருந்தன. அவன் சேரநாட்டு சிற்றரசன் குடக்கோ. சேர அரச மரபினை சார்ந்தவன். தன்னை சார்ந்த ஒருவன் போட்டியில் பங்கேற்க வந்திருப்பதைக் கண்ட சேரவேந்தர் பெருமிதம் கொண்டார். மேலும் பாண்டிய வேந்தரை நோக்கி, இவன் பெயர் குடக்கோ, எனது உறவினன், மிகவும் திறமையானவன் என்று முகத்தில் பெருமைப்படர அறிமுகப்படுத்தினார். தலையை அசைத்து அதை கேட்டுக்கொண்டார் பாண்டியர். குடக்கோ மன்னர்களையும் அதிகாரிகளையும் வணங்கிவிட்டு முற்றத்தில் நின்றிருக்கும் அங்கேற்கண்ணியை பார்த்தான். அவன் தன்னை காண்பதே அறிந்து தோழியின் பின் சென்று ஒளிந்து கொண்டாள் இளவரசி. இளவரசியின் செயலை கண்டு சிரித்த குடக்கோ அதன் பின் தன் முன் தொங்கிக் கொண்டிருந்த யாழிச்சங்கிலியின் மீது கவனத்தை திருப்பினான். பிறகு சங்கிலியை பிடித்து தன் கை நரம்புகள் புடைக்க இழுத்தான். அவன் வலுவாக இழுத்தான். முழு பலத்தையும் உபயோகித்து இழுத்தான். நேரம் ஓடியது. ஆனாலும் அவன் விடுவதாக இல்லை. கடினமாக முயன்றான். அது பலன் கொடுத்தது போல் அந்த நேரம் யாழிச்சங்கிலியில் கிளங் என்று ஒரு சத்தம் எழுந்தது. அதை கவனித்த அவையோர் அனைவரும் அவனை ஆர்வமாக பார்த்தார்கள். கொற்றவனும் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவனுடைய பார்வை வேறு விதமாக இருந்தது. சங்கிலியை இழுக்கும் குடக்கோவையும் அவன் பிடித்திருக்கும் சங்கிலியையும் மாற்றி மாற்றி பார்த்தான் கொற்றவன். எளிதில் விடமாட்டேன் என்பது போல் பற்களை கடித்து மூச்சை அடக்கி நன்றாக இழுத்தான் குடக்கோ. அதை அடுத்து யாழிச்சங்கிலியில் விரிசல் ஒன்று விழத் தொடங்கியது. அதை கண்டு குடக்கோவின் ஆதரவாளர்கள் கூச்சலிட்டு ஆர்ப்பரிக்கத் தொடங்கிவிட்டனர். இரு வேந்தர்களும் அங்கேற்கண்ணியும் மற்ற அவையோரும் பிரமித்தார்கள். கொற்றவன் மட்டும் சற்று சந்தேகம் கலந்த பார்வையுடன் நின்றிருந்தான். குடக்கோ மேலும் வலு போட்டான். இறுதியில் யாழிச்சங்கிலி தடால் என்று தகர்ந்தது. அதை கண்டு அனைவரும் இருக்கைகளை விட்டு எழுந்தனர். தன் காதல் யாழிச்சங்கிலியுடன் சேர்த்து முறிந்து போனதில் சேர இளவரசன் வஞ்சிப்பொறையன் மனமுடைந்து போனான். அங்கேற்கண்ணி செல்வியின் பின்னே இருந்து அவளை எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். தோழிகள் அனைவரும் தங்கள் இளவரசியை வாழ்த்தினர். இரு கைகளிலும் சங்கிலியின் பாகங்களை பிடித்து கொண்டிருக்கும் குடக்கோ பெரும் சிரிப்புடன் அவையை சுற்றி பார்த்து சங்கிலிகளை உயர்த்தி பிடித்தான். பிறகு கீழே போட்டுவிட்டு பெருமை மிகுந்த முகத்துடன் கைகளை உயர்த்தினான். அவை அவனுக்காக கரவொழி எழுப்பியது. அந்த சமயம் கொற்றவன் அவையின் மையத்தை நோக்கி நடக்கலானான். அவன் அவ்வாறு நடப்பது பலரது பார்வையும் அவன் பக்கம் ஈர்த்தது. குடக்கோ தன்னை நோக்கி தன்னை ஒத்த அழகையும் பலத்தையும் கொண்ட ஒருவன் வருவதை கவனித்தான். கொற்றவன் குடக்கோவின் முன் வந்து நின்று கொண்டு வேந்தர்களை பார்த்து வணங்கினான். கொற்றவனின் வருகை அவையை அமைதியில் அழுத்தியது. முற்றத்தில் இருக்கும் இளவரசி தோழியின் பின்னிருந்து முழுவதுமாக வெளியே வந்து கொற்றவனை பார்த்தாள். இவன் வென்றது ஏற்றுக்கொள்ளப்படாது. இவ்வாறு கொற்றவன் கூறியதும் அவையில் இருந்தோர் பலரும் ஆளாளுக்கு முணுமுணுத்து கொண்டனர். வேந்தர்கள், படைத்தலைவர்கள், அமைச்சர்கள், புலவர்கள் ஆகியோர் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தனர். கொற்றவனின் பின்னால் இருக்கும் குடக்கோவோ கொதித்து போய்விட்டான். டேய், எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாய் என்று மிரட்டினான். ஆனால் கொற்றவன் அவனை பொருட்படுத்தவில்லை. கொற்றவா,
எதை வைத்து இக்குற்றத்தை கூறுகின்றாய் என்று வினவினார் கயல் கொண்ட பாண்டியர். ஆதாரம் இருக்கிறது அரசே, அதோ இது பாருங்கள் என்று துண்டாகி கிடக்கும் யாழிச்சங்கிலிகளை சுட்டிக்காட்டி, வெட்டப்பட்ட பகுதியை பாருங்கள், இதில் இரும்பு உருக்கி மூலிகைச்சாறு உபயோகப்பரிக்கப்பட்டுள்ளது என்றான் கொற்றவன். அதை கேட்டு அவை முன்பை விட இப்பொழுது மிகுதியாக சலசலத்தது. குடக்கோவிற்கு குப்பென்று வியர்த்தது. திருதிருவென்று விழித்தான். அனைவரும் குடக்கோவையும் யாழிச்சங்கிலியையும் பார்த்தார்கள். இதற்கு மேல் அமைதி காக்கக்கூடாது என்று எண்ணிய குடக்கோ, இல்லை இல்லை, இவன் என் மீது வீண் பழி சுமத்துகிறான், இவனை யாரும் நம்பாதீர்கள் என்று கொற்றவனை கை நீட்டி சுட்டி காட்டி பேசினான். அதற்கு, நான் வீண் பழி சுமத்தவில்லை அரசே, இதோ இதை பாருங்கள் என பின் திரும்பிய கொற்றவன் குடக்கோவின் கையை பிடித்து திருப்பி காட்டினான். அவனுடைய மணிக்கட்டில் இருக்கும் அணிகலன் ஒன்றில் சிறு குப்பி ஒன்று மறைமுகமாக தெரிந்தது. கொற்றவன் அவன் கையை தூக்கி காட்டியதும் அனைவரும் செய்தியை அறிந்து குடக்கோவை தூற்றத் தொடங்கிவிட்டனர். உடனே குடக்கோ வேறு விதமாக திட்டம் ஒன்றை தீட்டினான். விரைந்து அதை செயல்படுத்தவும் தொடங்கினான். அபாரமான பொய், அபாரமான பொய். இவன் ஒரு சோழ நாட்டவன், சோழர் இளம்பெருஞ்சென்னியின் தூதுவன். குழப்பம் விளைவிப்பதற்காகவே இங்கே வந்திருக்கும் நரி புத்திக்காரன். இவன் நேற்று என்னை வந்து சந்தித்தான். நட்பாக பேசி பழகி என்னோடு அமர்ந்து உணவு உண்டு நட்பின் சின்னமாக இது தருகிறேன் என்று இந்த அணிகலன்களை எனக்கு பரிசாக அளித்தான். இதில் குப்பி வடிவில் இருப்பது கும்பச்சின்னம் என்று கூட சொன்னான். இப்படி ஒரு திட்டத்துடன் தான் வந்திருக்கிறான் என்று இப்போதுதான் எனக்கு புரிகின்றது என்றான் குடக்கோ. அதை கேட்டு அவையோரின் பேச்சு கொற்றவனை சூழ்ந்தது. இளவரசி அங்கேற்கண்ணி நடப்பதை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். செல்வி, என்ன இது, இப்படி ஒரு குழப்பம் வந்துவிட்டதே, யார் மொழிவது மெய் என்று இளவரசியை பார்த்துவிட்டு மீண்டும் அவையை பார்த்தாள். கொற்றவன் எந்தவித பதற்றமும் இன்றி கயல் கொண்டவரை பார்த்து, இல்லை அரசே, இவர் கூறுவது மெய் அல்ல, ஏதோ பிதற்றுகின்றார் என்று கண்களில் பட்டதை நான் சுட்டி காட்டினேன், அவ்வளவுதான். இரும்பூருக்கு மூலிகை நிறமற்றது, நீரின் தன்மையே உடையது. அது இரும்பு பொருட்களின் மீது பட்டால் இரும்பு உருகும். மிகவும் அபூர்வமான இந்த மூலிகையை எப்படியோ இவர் கண்டுபிடித்து உபயோகப்படுத்தி இருக்கிறார். பிடிப்பட்டதும் அச்சத்தில் ஏதேதோ கதைகள் சொல்லுகிறார். இதுவரை நான் இந்த அவையில் இப்பொழுதுதான் இவரையே பார்க்கிறேன் என்று சொல்ல, உடனே பரபரப்பாக முகத்தை வைத்து கொண்ட குடக்கோ, டேய் மோசக்காரா, என்னையும் பாண்டிய இளவரசியாரையும் பிரிக்க யார் நினைத்தாலும் முடியாதடா. உனக்கு பாண்டிய இளவரசியாரின் மீது ஆசை இருந்தால் என்னைப்போல் நேர்மையாக போட்டியில் கலந்து கொள். எவராலும் தகர்க்க முடியாத இந்த யாழிச்சங்கிலியை தகர்த்து காட்டு. அதை விட்டுவிட்டு இதுபோல் நரிவேலைகளை செய்து நாடகமாடாதே என்றான். இவை அனைத்தையும் கண்ட சேரருக்கு கொற்றவின் மீது வெறுப்பு அபரிதமாக எழுந்தது. சோழ நாட்டில் இருந்து ஒருவன் வந்திருக்கிறான் என்றதும் அவன் ஏதோ குழப்பம் விளைவிக்கவும் குந்தகம் செய்யவும் தான் வந்திருக்கிறான் என்று அவர் நினைத்தது இப்பொழுது சரியாகி கொண்டு வருவதை எண்ணினார். நான் எந்த நாடகத்தையும் அரங்கேற்றவில்லை, தாங்கள்தான் செய்த தவறை பறைக்க பிதற்றுகின்றீர் என்றான் கொற்றவன். நான் பிதற்றுகின்றேனா? நேற்று நீ என்னிடம் பல விஷயங்களை சொல்லவில்லை? எப்பொழுது? நேற்று மாலை உனக்கு இளவரசியை பிடித்திருக்கிறது, அவரை மணக்க விரும்புவதாக சொல்லவில்லை? பொய்யையும் மெய்போல உறுதியாகச் சொன்னான் குடக்கோ. இவர் கூறுவது பிதற்றல் அரசே, நான் ஒருபொழுதும் அப்படி சொல்லவில்லை என்று கொற்றவன் உறுதிபட கூறினான். பாண்டியவேந்தர் இருவரையும் நிதானமாக கவனித்து கொண்டிருந்தார். சோழ தூதுவர் தன்னை விரும்புவதாகவும் அவர் தன்னை மணக்க ஆசைப்படுவதாகவும் குடக்கோ அதை கேட்ட இளவரசி உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ந்தாள். இவன் பாண்டிய இளவரசியின் மீதுள்ள ஆசையைத்தால் இப்போது வெற்றி பெற்ற என்னை கண்டு பொறாமை கொள்ளுகிறான். நான் வெற்றி பெறுவேன் என்பதை முன்னமே அறிந்து கொண்டுதான் இப்படி ஒரு சூழ்ச்சியான அணிகலனை எனக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றான். இதற்குள் இப்படி ஒரு மூலிகை இருப்பது கூட எனக்கு தெரியாது என்று தன் தரப்பு வாதத்தை உறுதியாக முன்வைத்தான் சேர சிற்றரசன் குடக்கோ. அவற்றையெல்லாம் கேட்ட கொற்றவனின் விழிகள் சிவக்கத் தொடங்கின. இதுவரை நிதானமாகவும் தன்மையாகவும் பேசிக்கொண்டிருந்த கொற்றவன் குடக்கோ பேசியதை கேட்டு மிகவும் வெகுண்டு எழுதான். அவனை முறைத்தான். பிறகு பாண்டிய வேந்தரை நோக்கியவன், அரசே, மூவேந்தர் நட்பை பேணி சோழ மாவேந்தரால் தூது அனுப்பப்பட்டவன் நான். என் மீது வைக்கப்படும் குற்றம் என் நாட்டையும் நாட்டையாளும் வேந்தரையும் சேர்த்து களங்கப்படுத்துகிறது. நான் ஒருபோதும் இவரை இதற்கு முன் சந்தித்ததே இல்லை. இளவரசியாரை பற்றி இவரிடம் பேசியதும் இல்லை.
எனக்கு இளவரசியாரின் மீது ஆசையும் இல்லை என்றான். நீ கூறுவதெல்லாம் மெய்யென்று எப்படிப்பா நிரூபிப்பாய் என்று குடக்கோவின் ஆதரவாளர் ஒருவர் சத்தமிட்டார். என்னால் நிரூபிக்க முடியும் என்று கொற்றவன் சொல்ல, குடக்கோ உள்ளுக்குள்ளேயே திடுக்கிட்டு விட்டான். வழக்கம் போல அவையோர் மீண்டும் சலசலத்தனர். பாண்டிய இளவரசருக்கு இப்பொழுது அழுகை வருவது போல இருந்தது. கொற்றவன் தன்னை பிடிக்கவில்லை, தன் மீது ஆசையில்லை என்று சொன்னது அவளை காயப்படுத்தியது. சோழ சூதரை எப்படி நிரூபிக்கப் போகிறீர் என்று வெறுப்புடன் கேட்டான் சேரவேந்தன். இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க ஒரே வழி நான் இந்த யாழிச் செங்கிலியை தகர்ப்பதுதான் என்றான் கொற்றவன். இப்பொழுது அவை வியப்பு கப்பலில் ஏறிக்கொண்டது. நான் இதை தகர்ப்பது இளவரசியாரை மணப்பதற்காக அல்ல, என்னால் எதுவும் முடியும். நரித்தனம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதை உங்கள் அனைவருக்கும் நிரூபிக்கத்தான் என்றவன் வலதுபுறம் தொங்கிக் கொண்டிருக்கும் யாழிச்சங்கிலில் கை தீண்டா பகுதியை தனது கைகளில் ஏந்தி பிடித்து இழுக்கத் தொடங்கினான். அப்பொழுது அவன் கழுத்து நரம்புகள், உடல் தசைகள் எல்லாமே புடைத்தன. நெஞ்சு வெளிவந்தது. தசை விரிவடைந்து அணிந்திருந்த ஆடைகள் அழுத்தம் தாங்காமல் கிழிந்தன. அவையோரும் அனைவரும் கொற்றவனை இமைக்காமல் பார்த்தனர். அந்த காட்சியை கண்ட அங்கேயர்கண்ணிக்கு உடல் விறுவிறுத்தது. கொற்றவன் தன் வலிமையை முழுதாக உபயோகிக்க அந்த சங்கிலி மெல்ல மெல்ல தகர்ந்து வரத் தொடங்கியது. அமைச்சர் ஒருவர் அதை கண்டு விழிகள் விரித்தார். மோகூர் பழையின் கொற்றவனின் பலத்தை நன்கு கவனித்தான். பிட்டங்கொற்றார் அந்த இளைஞனின் உடலில் இருக்கும் வலிமையை கண்டு வியந்தார். அனைவரும் எதிர்பாராத தருணம் வந்தது. கிளாங் என்ற சத்தத்துடன் நாசியில் ரத்தம் வழிய கொற்றவன் அதை தகர்த்தெறிந்தான். அவை அதிர்ந்து போய் இருந்தது. சேர இளவரசன் வஞ்சிப்பொறையன் கொற்றவனின் பலத்தை எண்ணி மலைத்து விட்டான். தகர்த்த சங்கிலியை கீழே எறிந்த கொற்றவன் மூச்சு இறைக்க பாண்டிய வேந்தரை பார்த்து, எனக்கு பாண்டிய இளவரசியாரின் மீது மரியாதை மட்டுமே உள்ளது, என்னை இப்பொழுதாவது நம்புங்கள் என்றான். இதை அனைவரும் கண்டு ஆத்திரம் பொறுக்காத குடக்கோ தன் வாளை உருவி கொற்றவனை நோக்கி ஓங்கினான். அதை கண்டு வேந்தர்களும் படைத்தலைவர்களும் சட்டென்று இருக்கைகளிலிருந்து எழுந்தனர். இளவரசி மூச்சை இழுத்து பிடித்து பதறினாள். அவை திடுக்கிட்டு போனது. இரு வேந்தர்கள் பாண்டியர் தன் உடைவாளை உருவ சேரர் தன் குருவாளை ஏந்தி மின்னல் வேகத்தில் முன்னே எறிந்து குடக்கோவின் வாழ் கொண்ட தலையை கையையும் தாக்கினான். கையில் குருவாள் பாய்ந்ததும் வாளை கீழே போட்ட குடக்கோ ரத்தம் சுட்ட சுட்ட கையை பிடித்து கொண்டு நின்றான். சேர நாட்டை அவமானப்படுத்த வந்த அழுக்கே, இங்கிருந்து ஓடிப்போய்விடு, இல்லை சிரச்சேதம் செய்து விடுவேன் என சேரர் சீர தலை குனிந்த குடக்கோ மெல்ல திரும்பி கொற்றவனை முறைத்து பார்த்துவிட்டு வலியில் முகத்தை சுழித்தபடியே அவையை விட்டு வெளியேறினான். அதன் பின்னரே அவனுடைய ஆதரவாளர்களும் அவனுடனேயே புறப்பட்டு விட்டனர். நள்ளிரவு ஆகியிருந்தும் பாண்டிய இளவரசி அங்கேயர்கண்ணி துயில் நாடாமல் ஒருவளுடன் எதையோ சிந்தித்த வண்ணம் அமர்ந்திருந்தாள். கையில் ஒரு மயில் இறகை வைத்து கொண்டு அதை இப்படியும் அப்படியும் ஆட்டியபடியே அமர்ந்திருக்கும் அங்கேயர்கண்ணியின் மனதில் அந்த சமயம் என்ன இருக்கிறது என்று ஊகிக்க தேவையில்லை. எல்லாம் அவன்தான், அந்த சோழ தூதுவன்தான். அன்றைய காலை பொழுது யாழிச்சங்கிலியை தகர்த்தெறிந்தவன், குடக்கோ போன்று ஏமாற்றுக்காரனிடமிருந்து தன்னை காத்தவன் அந்த ஆணழகன்தான் அவளுடைய நினைவில் அப்பொழுது வாசம் செய்து கொண்டிருந்தான். புன்முறுவலுடன் அமர்ந்திருக்கும் அங்கேயர்கண்ணி திடீரென்று முகபாவனையை மாற்றி கோபம் கொண்டாள். அவளுக்கும் கோபதாபங்கள் வருவது இயற்கைதானே. அவர் என்ன சொன்னார்? பாண்டிய இளவரசியார் மீது ஆசை இல்லையாம், மரியாதை தானே இருக்கிறதாம். அதை நிரூபிக்கத்தான் யாழிச்சங்கிலியை தகர்த்து காட்டினாராம். அறிவு இல்லாதவர் யாழிச்சங்கிலியை தகர்த்து விட்டதை அறிந்து அடுத்து அந்த கேள்விகளுக்கு பதிலை கூறி என்னை மணந்து கொள்வதை விட்டுவிட்டு, சேயோனே, இவர் இப்படி பிழைக்க தெரியாதவராக இருக்கிறாயே என்று தன் கையில் இருக்கும் மயில் இறகிடம் புலம்பிக் கொட்டிக்கொண்டாள். அடுத்த முறை அவரை சந்திக்கும் பொழுது நான் வைத்திருக்கும் கேள்விகளுக்கு பதில் தெரிகிறதா என்று பார்ப்போம். அப்படி அவர் அனைத்திற்கும் சரியான பதில்களை கூறும் பட்சத்தில் அவருக்கே விருப்பமில்லை என்றாலும் கூட நான் அவரை மணந்து கொள்ளப் போகிறேன். ஆமாம், அவள் முகத்தில் உறுதி வந்தது. தன்னை நினைத்து வெட்கிச் சிரித்தவள் மயில் இறகை தன் கன்னத்தில் வைத்து கொஞ்சினாள். அப்பொழுது அவளது அகக்குரல் குறுக்கிட்டது. அடியே அங்கேயர்கண்ணி, நீ பாண்டிய நாட்டு இளவரசியடி. அவர் எளிய சோழ நாட்டு தூதுவர்.
அதிகப்படியாக போனால் ஒரு படைத்தலைவராக இருக்கலாம். அவரை நீ என அவளுக்குள் ஒலித்த அந்த குரல் குதர்க்கமாக கூக்குரலிட, ஏன் என்ன கெட்டுவிடப் போகிறது? இந்த தமிழகத்திலேயே ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. வடநாடுகளில் அவரவர் செய்யும் தொழில்களை வைத்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதாம். ஆனால் இங்கு அனைத்து மன்னர்களும் மக்களின் உறவினர்கள். தன் பிள்ளைகளை எந்த தாயேனும் உயர்த்தி தாழ்த்தி பார்ப்பாளா? நான் கேட்டுக்கொண்டால் மறுகணமே அந்த சோழ தூதரை எனக்கு மனமுடித்து வைப்பார் என் தந்தை. ஆம், நீ சொல்வது சரிதான். இருப்பினும் நீ அமைதியாக இரு என்று அகக்குரலுக்கு கட்டளையிட்டாள் அவள். ஆனாலும் அது அடங்காத குரங்காக மீண்டும் மீண்டும் பேசிற்று. கோபிக்காதே. ஆமாம், நீ ஏன் இப்பொழுது அவரை சென்று சந்திக்கக்கூடாது என்று வேறு ஒரு மனப்புயலையும் கிளப்பிவிட்டு விட்டது. இப்பொழுதா? இரவாகிறதே. அகக்குரலின் வலையில் சிக்கினாள் இளவரசி. ஆகட்டுமே, நீ கேட்க வேண்டிய கேள்விகளை ஓலையில் எழுதி எடுத்து கொண்டு போ. இந்த கேள்விகளுக்கு பதிலளித்தால் மட்டுமே ஒப்பந்த விதிகளில் அவருக்கு உதவுவதாக சொல். நிச்சயம் அவர் பதிலளிப்பார். அப்படியா சொல்கிறாய் என்று மலர்ந்த முகத்துடன் நிமிர்ந்த அங்கேற்கண்ணி விறுவிறுப்பாக எழுந்து சென்று திருமணத் தேர்வில் கேட்க தந்தையிடம் தான் எழுதி கொடுத்த கேள்விகளை ஒரு ஓலையில் எழுதினாள். எழுதி முடித்ததும் அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார் என்று எழுத்தாணியை கன்னத்தில் ஒட்டிக்கொண்டு யோசித்தாள். அந்த மதில் மீது தலையை பாம்பு போல் மெல்ல நீட்டி எட்டி பார்த்து கோட்டையை சுற்றிலும் ஏறிட்டான் கொற்றவன். சுற்றுமுற்றும் அங்கங்கே காவல் கோபுரங்களிலும் மதில் சுவர்களிலும் பாண்டிய காவல் வீரர்களும் கண்காணி வீரர்களும் வேல் கம்புகளுடனும் வில்லை தோளில் சுமந்து மாட்டிக்கொண்டும் இப்படியும் அப்படியும் திரிவது நில ஒளியில் நன்றாக தெரிந்தது. அவன் அனைவரையும் நோட்டமிட்டபடியே மெல்ல சுவரை தாண்டி கீழே இருந்த உப்பரிகையில் குதித்தான். கொற்றவன் அதில் குதித்து நின்ற பொழுது அவன் இடையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஏதோ ஒன்று கீழே விழுந்து இரும்பு சத்தத்தை உண்டாக்கியது. பதறிப்போன கொற்றவன் சுற்றுமுற்றும் இருக்கும் அறைகளில் இருந்து யாரேனும் தன்னை கவனிக்கிறார்களா என்று பார்த்தான். அவனுடைய நல்வினை அப்பொழுது அவனை யாருமே பார்க்கவில்லை. பிறகு யாரேனும் வந்து விடுவார்களோ என விறுவிறுத்து போய் கீழே விழுந்த பொருளை கையில் எடுத்தான். அது கயல் கொண்ட பாண்டியரின் அரச இலச்சினை. கயல் சின்னமும் கடலும் தமிழை பிராமி எழுத்துக்களும் பதிக்கப்பட்டிருந்த தூய தங்கத்தால் ஆனது அந்த இலச்சினை. தனது சாமர்த்தியத்தாலும் திறனாலும் அதை எப்படியோ கவர்ந்து வந்திருந்த கொற்றவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மீண்டும் அதை தன் இடையில் பத்திரப்படுத்தி கொண்டான். பிறகு தனக்கு எதிரே இருக்கும் தடுப்புச் சுவரில் கையை வைத்து தாவி கீழே குதித்தான். அடுக்குமாடியான அந்த பெரும் கட்டிடத்தில் இருந்து அவன் கீழே குதித்து குதித்து இறங்கி கொண்டிருக்கும் வேளையில் அருகே இருந்த கயிற்றை பார்த்தான். பிறகு எதிரே பார்த்தான். அங்கே எதிரே அவனது அறை இருந்தது. இந்த கயிற்றை உபயோகித்து யார் கண்ணிலும் படாமல் வௌவால் போல் தன் அறையிடம் பறந்து விடலாம் என்று முடிவெடுத்தான். அதை அடுத்து கயிற்றை பிடித்து கொண்டு பாய தயாரானான். நன்றாக பாயவும் செய்தான். கொற்றவன் காற்றில் பயணிக்கும் நேரம் பார்த்து கயிறு காலை வாரிவிட அப்படியே அவன் திசை மாறி வேறு ஒரு கட்டிடத்தை நோக்கி பறந்தான். தான் அந்த கட்டிடத்தின் மேல் மோதப்போவது உறுதியான பின் கண்களை இறுக மூடிக்கொண்டான் கொற்றவன். எதிர்பார்த்தது போலவே சென்ற வேகத்தில் அந்த கட்டிடத்தில் இருந்த ஒரு அறையின் சாளரத்தின் மீது மோதி உள்ளே பறந்து சென்று படுக்கையில் குதித்து விழுந்தான். அந்த படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த பிறை யாரோ தன் மீது விழுந்ததும் கண்களை திறந்து ஆவென்று அலற முயன்றாள். பிறகு தன் மீது கிடப்பது கொற்றவன் என்பதை அறிந்ததும் குதூகலத்துடன் சிரித்தாள். இத்தனை நேரம் கண்களை இறுக மூடிக்கொண்டிருந்த கொற்றவன் தான் யார் மீது படுத்திருப்பதையோ உணர்ந்து மெல்ல கண்களை திறந்து பிறையை கண்டு திடுக்கிட்டான். பிறகு பரபரப்புடன் மன்னிக்கவும் மன்னிக்கவும், காற்று வாங்க அறையை விட்டு வெளியே வந்தேன், வழி தெரியாமல் இங்கு குதித்து விட்டேன் என்ற கொற்றவன் பதற்றத்துடன் பேச அவளோ தன் சுட்டு விரலை அவன் வாயில் வைத்து அமைதி காக்கச் சொன்னாள். கொற்றவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு யாரேனும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவனை அப்படியே கட்டியணைக்க முயன்றாள் அவள். பிறை செயலை விரும்பாத கொற்றவன் அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள திமிரினான். அப்பொழுது நடந்த தள்ளுமுள்ளில் எதிர்பாராத விதத்தில் இருவரும் ஒன்றோடு ஒன்று இணைத்து கொள்ள மொத்தம் பாய்ந்த அதிர்ச்சியில் கொற்றவன் அப்படியே அவள் மீது அசையாமல் சிலையானான். அப்பொழுது பார்த்து அந்த வழியாக இளவரசி அங்கேற்கண்ணி அந்த காட்சியை சாளரத்தின் வழியே கண்டுவிட்டாள். இருவரும் படுக்கையில் ஒட்டிக்கொண்டு கிடப்பதைக் கண்டதும் அவளுடைய உள்ளம் குமுறியது. நெஞ்சு மேலும் கீழும் ஏறி இறங்கியது. அந்த சம்பவம் அவள் கண்களை கலக்கிவிட்டது.
கண்ணீரை தாரை தாரையாக ஊற்றியவள் ஆத்திரத்தில் எழுதி எடுத்து வைத்திருந்த கேள்வி ஓலையை கசக்கி கீழே எறிந்தாள். மேலும் அங்கு நிற்க விரும்பாமல் அழுகையுடன் தன் அறையை நோக்கி ஓடினாள். பிறையின் இதழ்களில் இருந்து தன் இதழ்களை சிரமப்பட்டு விடுவித்த கொற்றவன் அவளை முறைப்புடன் பார்த்தான். அவளோ இதழ்களை குவித்து அவளை நோக்கி தலையை தூக்க கொற்றவன் அவள் இதழ்களில் தன் இடது கையை வைத்து அடைத்தான். பிறகு படுக்கையிலிருந்து கீழே இறங்கி நின்றவன் திரும்பி அவளை அருவருப்பாக பார்த்தான். பிறை அவனை ஏக்கமாக பார்த்தாள். அதை எடுத்து கொற்றவன் முகத்தை வெடுக்கென்று திருப்பிக் கொண்டு எந்த சாளரத்தின் வழியாக வந்தானோ மீண்டும் அதே வழியாகவே வெளியேறிவிட்டான். மறுநாள் மாலை அன்றும் திருமணத் தேர்வு நடந்தது. ஆனால் புது யாழைச் சங்கிலிகளை தகர்க்க யாராலுமே முடியவில்லை. திருமணத் தேர்வு முடிந்ததும் மாலை வேளையில் ஒரு அறையில் பாண்டிய வேந்தர், சேரவேந்தர், பிட்டங்கொற்றர், மோகூர் பழையன், அமைச்சர் பெருமக்கள் ஆகியோர் சந்தித்து கொண்டனர். அவர்களோடு கொற்றவனும் இருந்தான். அமர்ந்திருக்கும் கொற்றவன் தன் முன்னே வீட்டிற்கும் வேந்தர்களை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். அதிலும் பாண்டியன் கையில் வைத்திருந்த மடலை ஆர்வத்துடன் கவனித்தான் அவன். பாண்டியர் தன் கையில் வைத்திருந்த மடலை திறந்து அதில் இருக்கும் ஓலையை ஒருமுறை முணுமுணுத்து வாசித்துவிட்டு சேரரிடம் கொடுத்தார். சேரர் அந்த ஓலையை பெற்றுக்கொண்டு தானும் வாசித்தார். அவர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து உருவாக்கியிருக்கும் மூவேந்தர் கூட்டுப்படையின் சட்டத்திட்டங்களை அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து இதில் எழுதியிருந்தனர். அந்த விதிகள் எல்லாம் சரியாக புரியும்படியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தனர். இரண்டு வேந்தர்களும் சரிபார்த்து முடித்த சேரர் அதை மடலில் அடைத்து கொற்றவனிடம் கொடுத்தார். எழுந்து நின்று பணிவுடன் அந்த மடலை பெற்றுக்கொண்டு அமர்ந்தான் கொற்றவன். சென்னியாரின் நட்பிற்கு பதில் இதில் இருக்கிறது என மற்றொரு மடலை எடுத்து நீட்டினார் பாண்டிய வேந்தர். அதையும் கொற்றவன் மரியாதையுடன் பெற்றுக்கொண்டான். தூதரே, அந்த விதிகள் நிறைந்த மடலை ஒரு முறை வாசியுங்கள் பார்ப்போம் என்று சேரவேந்தர் கூற, அரசே, நான் என்று தயங்கினான் கொற்றவன். ஆம், நீர்தான். விதிகளோடு மட்டுமல்ல, வாய்த்திறந்த மொழியாகவும் சிலவற்றை இளம்பெருஞ்சென்னியிடம் தெரிவிக்க வேண்டியுள்ளது என்றார் சேரவேந்தர். கொற்றவன் பாண்டியரை பார்த்தார். அவரும் படிக்கும்படி முறுவலுடன் தலையசைத்தார். எப்போது அவன் சேர சிற்றரசின் ஊழலை அடையாளப்படுத்தி யானைச்சங்கிலியை தகர்த்து பாண்டியரசுக்கு நல்ல செய்தானோ அப்பொழுதிலிருந்தே அவன் மீது பாண்டியருக்கு மதிப்பு கூடியிருந்தது. அதையடுத்து கொற்றவன் இரு மடல்களிலும் கூட்டுப்பகுதியில் விதிகள் அடங்கிய மடலை பிரித்த வண்ணம் எழுந்து நின்று வாசிக்கத் தொடங்கினான். முதல் விதி: கூட்டுப்படை நிலை கொள்ளும் மொழிபெயர் தேயத்தில் சோழர்களுக்கே உரிய நிலம் வாங்கும் விதியை திருத்தி சேர பாண்டிய வீரர்களும் நிலம் வாங்க விதி வேண்டும் என்று வாசித்து முடித்த கொற்றவனை நிமிர்ந்து இருவரையும் பார்த்த அவன், எங்கள் நாட்டவர்களும் அங்கு நிலம் வாங்கி வேளாண்மை செய்ய சோழர் தடை விதித்துள்ளார். படைக்கு உற்பத்தி செய்யப்படும் அனைத்து விளைநிலங்களும் சோழர் வசம் இருப்பது மூவேந்தர்களின் கூட்டை உடைக்கின்றது. இதை உங்கள் சோழரிடம் வாய்மொழியாகவும் தெரிவி என்ற சேரர் மேற்கொண்டு படிக்கும்படி கையசைத்தார். கொற்றவனின் கண்கள் இரண்டாவது விதியை நோக்கிச் சென்றன. இரண்டாம் விதி: எந்த காரணம் கொண்டும் மூவேந்தர் கூட்டுப்படை கரும்பெண்ணெய் நதியை கடக்கக்கூடாது. இது தமிழகத்தை காக்கும் படையாக மட்டுமே இருத்தல் வேண்டும். நில ஆக்கிரமிப்புக்கு பாண்டிய சேர சேனைகள் ஒத்துழைக்காது. கொற்றவன் அவர்களை பார்க்க பாண்டிய வேந்தர், கூட்டுப்படை கரும்பெண்ணியை கடந்தால் சுயாட்சி பெற வாய்ப்பு இருக்கிறது. படையின் அனைத்தும், அதாவது வீரர்கள் முதல் படை விலங்குகள் வரை படைத்தலைவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அந்த படைத்தலைவர்கள் கட்டுப்பாட்டை இழந்து மண்ணாசையுடன் சுயநலம் நோக்கி செயல்பட்டால் ஒற்றுமை குலைந்துவிடும் என்றார். மூன்றாவது விதி: கூட்டுப்படைக்கு செய்யும் பொருள் செலவை ஆண்டுக்கு ஒருமுறை கணக்கிட்டு வேந்தர்களும் வேளிர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். படித்துவிட்டு கொற்றவன் வேந்தர்களை பார்க்க, மூவேந்தர்கள் மட்டுமல்ல, வேளிர்களும் கூட்டுப்படைக்கு தேவையான செல்வங்களை வரியாக செலுத்துகிறார்கள். அப்படி இருக்க செல்வம் கொடுப்பவர்களிடம் நியாயமாக அதற்கு செலவுகளை தெரிவிப்பதுதானே அனைவருக்கும் நல்லது என்றார் வில் கொண்ட வேந்தர். நான்காம் விதி: வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுதங்கள் தரத்திலும் எண்ணிக்கையிலும் சமமாக இருத்தல் வேண்டும். அந்த விதியையும் படித்து முடித்துவிட்டு கொற்றவன் வேந்தர்களை பார்த்தான். இதன் பொருட்டு ஏராளமான புகார்கள் வந்துள்ளன. ஆயுதங்கள் மாற்றப்படுகின்றன. எங்கள் படையில்
தரமான எஃகு ஆயுதங்கள் மற்ற படைகளுக்கு மாற்றி வழங்கப்படுகின்றன என்றார் சேரர். அவர் சோழர்கள் எங்கள் ஆயுதங்களை மாற்றிவிடுகிறார்கள் என்பதை தான் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். இதில் இருக்கும் பல விதிகளை சேரரே இயற்றியிருப்பார் என்று தோன்றியது கொற்றவனுக்கு. அதையடுத்து ஒவ்வொரு விதியாக கொற்றவன் படித்து வர அவற்றையெல்லாம் இரு வேந்தர்களும் விரிவுபடுத்தி விளக்கினர். இவையெல்லாம் பொறி கொண்ட வேந்தரிடம் விளக்கமாக சென்றடைய வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். இறுதியான விதியை கொற்றவனின் கண்கள் அடைந்ததும் அவனுடைய புருவங்கள் உயர்ந்தன. மூவேந்தர் கூட்டுப்படைக்கு தலைமையேற்கும் முறையை மாற்ற வேண்டும். சேர பாண்டிய படைத்தலைவர்களான மோகூர் பழையர், பிட்டங்கொற்றர் ஆகியோரை ஆண்டுக்கு ஒருமுறை கூட்டுப்படையின் தலைவர்களாக நியமிக்க வேண்டும். 3 ஆண்டுகளில் சேர சோழ பாண்டிய நாட்டின் 3 படைத்தலைவர்கள் சுழற்சி முறையில் தலைமை வகிக்க வேண்டும் என்று வாசித்து முடித்த கொற்றவன் இரு வேந்தர்களையும் சற்று தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். பெருமக்களே, இந்த விதி இதை சோழர் என்று அவன் முடிக்கும் முன் சேரர் பேச்சை இடைவெட்டினார். இது மிகவும் முக்கியமான விதி. இதை இளம் பெரும் சென்னி கட்டாயம் ஏற்க வேண்டும். சோழ படைத்தலைவர் தித்தரின் தலைமையில் மொத்த கூட்டுப்படையும் இயங்குவது எங்கள் படைத்தலைவர்களின் மதிப்பை குறைப்பது போல் இருக்கிறது. பிட்டம் கொற்றரும் சரி, பழையரும் சரி, எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. போர் வன்மையும் படை நடத்தும் திறனும் மிக்கவர்கள்தான். இனியும் தித்தரின் தலைமையை ஏற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கில்லை என்றார் சேரவேந்தர். பாண்டிய வேந்தரும் சேரரின் பேச்சை ஆமோதிப்பதாக தலையசைத்தார். அதன்பின் கொற்றவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. இளவரசி அங்கேற்கண்ணி இந்த விதியை ஏற்றுவிடாமல் தடுத்து விடுவாள் என நிம்மதியாக இருந்தவனுக்கு அப்போது மிகவும் கனமான பாரம் தலையின் மீது ஏறி அமர்வது போல் இருந்தது. பிறகு வேறு வழியின்றி தங்கள் செய்தியை அவசியம் தெரிவிக்கின்றேன் என்று ஓலையை அடைத்து மடலையும் சுருட்டி கொண்டான். சுருட்டி முடித்ததும் மேஜையில் ஒரு கிண்ணத்தில் இருந்த அரிய வகை மரப்பசியை எடுத்து மடலை திறக்கும் இடத்தில் ஊற்றினான். அது அரசர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது, விலை உயர்ந்தது. முன்னமே அது சூட்டில் திரவமாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருந்தது. மடலின் மேல் ஊற்றியதும் காயத் தொடங்கிவிட்டது. அது காய்ந்து போகும் முன்னே மேஜையில் இருந்த மூவேந்தர்கள் மற்றும் வேளிர்கள் சின்னம் கொண்ட முத்திரையை எடுத்து அதன் மேல் பதித்தெடுத்தான் கொற்றவன். பிறகு பணிவுடன் நின்ற இதை சோழவேந்தரின் கரங்களில் ஒப்படைப்பேன் என உறுதிமொழி தருகிறேன். இரு வேந்தர்களின் நட்பை சோழம் எப்பொழுதும் ஆரத்தழுவும் என்றான். கொற்றவன் கூறியதற்கு தலையசைத்துவிட்டு எப்பொழுது புறப்பட உள்ளீர் என்று வினவினார் கயல் கொண்டவர். விடிந்ததும் பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளேன். அரசே, தங்கள் இருவரின் உத்தரவும் வேண்டும் என்றான் கொற்றவன். அப்பொழுது தொடர்பே இல்லாமல், கொற்றவா, நீ அரசகுலத்தவனா என்று வினவினார் சேரவேந்தர். அதற்கு, இல்லை ஐயா, நான் சோழ நாட்டின் எளிய துணைப்படை தலைவன். பல மொழிகளை கற்றறிந்ததால் தூதுவனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி கொற்றவா. சோழர் சென்னியர் உன்னைப்போல் திறமைமிக்க தூதுவர்களை தேர்வு செய்து அனுப்புவதில் வியப்பு எதுவுமில்லை என்றார் பாண்டிய வேந்தர். இரு வேந்தர்களின் திருவாய் மலர வாழ்த்து பெற்றது என்னுடைய பிறவி பயன். நன்றி அரசே, நன்றி என்றான் கொற்றவன். நல்லது, பயணம் சிறக்கட்டும், நீர் புறப்படலாம் என்றார் சேரவேந்தர். அதன் பின் கொற்றவன் அங்கிருந்த அனைவரையும் வணங்கிவிட்டு அவையிலிருந்து வெளியேறினான். Thanks for watching. Please subscribe.